ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வேர்ட் சர்ச் பர்சில் கேம் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ChatGPTயில் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது, இந்த ப்ராம்ப்ட்டு எப்படி போடணும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். 7000 வேர்ட்ஸ்னு இந்த மாதிரி உங்களுக்கும் ஜென்ரேட் ஆகி வந்துடும். நீங்கள் 5000 வேர்ட்ஸ் போடலாம், 4600 உங்களுக்கு கம்ஃபர்ட்ஃபுல்லாக எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கண்டென்ட்டை. எதுக்குன்னா நம்ம இந்த கண்டென்ட் இருக்குங்க அதை நம்ம கீழே கொடுப்போம், அது நம்ம அலைன்மெண்ட்டு மாறாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாடல் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் வேர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வெப்சைட்டில் ஜென்ரேட் பண்ணி தான் இதை எடுத்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். இதுதான் thewordssearch.com அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்சில் தான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க இந்த டைட்டிலை. அதுக்கப்புறம் 1 by 1 இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணால் அந்த செல்லில் போயிட்டு அடாப்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி 1 by 1 தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு நான் 3 மெத்தட் சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட்டு நான் எல்லாம் கீவேர்ட்ஸுமே போட்டுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் டவுன்லோட் பிரிண்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வித்தின் சொல்யூஷன் இமேஜஸ் ஸோ இமேஜஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜஸ் ஜென்ரேட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். 0.4 சம்திங் மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருக்கோங்க அமேசான் கிடைக்கல, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, ஸோ அதனால் அந்த கண்டென்ட் இருக்குது, நான் டெலிட் பண்ணலை. கலரிங் புக்காக யூஸ் பண்ணது, நான் அதே சேம் சைஸ்ன்றதால நான் அதே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்ஜின் செட் பண்ணிக்கோங்க. மார்ஜின் மாறாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்ஜின் மாறிடுச்சுன்னா எல்லாமே நம்ம மாறிடும். ஸோ மறுபடியும் அந்த புக்கை நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே இந்த இமேஜஸ் அப்படியே வைக்கலான்னா வச்சுக்கலாம். பட்டு அந்த கண்டென்ட் நீங்கள் போல்ட் மாற்றணும், இல்லை ஸ்டைல் மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இமேஜ் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு. இந்த மாதிரி டைட்டிலுக்காக வச்சுக்கோம். creative arts.
க்ரியேட்டிவ் ஆட் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வச்சுக்கணும். ஸோ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் இது காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுமாரி டேபிளாக மாற்றுறதுக்கு தான் காப்பி பண்ணி வச்சோம். இன்செட்டில் போய்ட்டு கன்வெர்ட் டேபிள் கொடுத்தனா இல்லை 3 எனக்கு 3 டேபிள் வேணும், அதனால் 3ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2, 1 எப்படி வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டைல், பாயிண்ட் சைஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி லைன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இந்த மாதிரி ப்ளெயினாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சொல்யூஷன்ஸை வச்சுக்கலாம். சொல்யூஷன் வந்து நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் PDF வித் சொல்யூஷன் இருக்குல்லையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இமேஜஸாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி PDFாகவும் நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே காட்டணுன்றதுக்காக நான் வேறு வே பண்ணேன். நீங்கள் அந்த PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சொல்யூஷன்ஸும் அதிலே இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணி ரெண்டுமே வச்சுக்கலாம். ஸோ ஒரே PDFோட முடிஞ்சிடும். இதுமாரி இமேஜஸ்க்கு ஒரு தடவை, PDFக்கு ஒரு தடவைனா வேண்டாம், உங்களை காட்டணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்தேன். பார்த்திங்கன்னா அந்த டேபிள் தனியாகவும் வந்திருக்கு, சொல்யூஷன் தனியாக இருக்குங்களா. இந்தமாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெட்டர் கட் ஆகாமல் அப்படியே கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு கலர்லேயே வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கலர் வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபில்டரில் இங்க் இந்த மாதிரி இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஷேடோ வந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னா நீங்கள் 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த வேர்ட் சர்ச் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வேறு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் அதையுமே சொல்கிறேன் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் பேக் போயிட்டு வரணும். வேர்ட் சர்ச் மேக்கர் பேக் போயிட்டு திரும்பவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டைட்டில் கொடுத்து 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நான் சொன்ன வெப்சைட்டு. இதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி வந்து மேக் பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கமாவோட இருக்கும், கமா இருந்தால் தான் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு.
ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரெட் சைஸ் எவ்வளோ 10க்கு மேலேருந்து வைக்கலாம், நம்ம 20 வரைக்கும். 15 வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணலாம். எத்தனை தடவைனா ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதிலே சொல்யூஷனும் உங்களுக்கு ஷோ ஹைட் சொல்யூஷன், ஷோ சொல்யூஷன்ஸ்னு இருக்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து 30 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. இதில் நீங்கள் 35, 40, 50 எவ்வளோனா கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரி, நீங்கள் இமேஜ் வேணாலும் இதுலேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதோடய லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபுசில்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆல்ரெடி ஹெட்டிங் டைட்டிலாக இருந்துச்சு, அது நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த வெப்சைட் வந்து அவைலபிளாக இல்லை, இதை நான் க்ரியேட் பண்ணது. இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் லிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணி இதை டெலீட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டலாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காகவே ஒர்க் முடிஞ்சிடும். அதனால் இந்த வெப்சைட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா, நான் மார்ஜின் கிளிக் ஆகுது. இந்த மாதிரி மார்ஜின்லாம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ண மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. ஸோ அந்த மார்ஜின் டச் ஆகாமல் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்ஜின் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம புக்கை வந்து அப்லோட் பண்ணோம், மேனுஸ்கிரிப்ட் எரர் காட்டும். திரும்பவும் நம்ம ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்டே வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. திரும்ப டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சொல்யூஷன்ஸை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் சொல்யூஷன் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோ சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோட் சொல்யூஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது ஃப்ரேம்குள்ளே கூட வச்சு பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே ட்ராப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணி நீட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு ட்ராக் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும்.
கரெக்டாக எல்லா லெட்டர்ஸும் வந்திருக்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஹைட் ஆகிடும். ஃப்ரேம் சின்னதாக இருக்குது அப்படின்னால மற்ற லெட்டர்ஸ்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம இந்தமாரி ட்ராக் பண்ணி பார்த்துக்கணும் எல்லா லெட்டர்ஸ் வந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் அதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேடோ பிரைட்னஸ்லாம் வச்சு பாருங்கள். மறுபடியும் காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஹெட் கொடுத்துட்டா கீழே பார்த்திங்கன்னா ஒரு எரர் காட்டியிருக்கும். உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்க்கான சைஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் கிரிட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இமேஜ்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி திரும்ப கேன்வாக்கு அப்லோட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் இது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா ஒர்க்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்படியே எடுத்து வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்களா, காப்பி பேஸ்ட்டு பெஸ்ட்டு. சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். புசில் கேமுன்றதால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெத்தட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் போல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க தெரியுதான்னு செக் பண்ணுங்கள். நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். ஜூம் இன் பண்ணிங்கன்னா ரொம்ப லெட்டாக நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ அந்த கார்னரை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது டேபிள் கன்வெர்ட் பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா க்ளியராக பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அமேசான்லேயே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஐடியா வரும். ஃபோட்டோஸில் சில பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இன்டீரியர் பேஜஸ். அதை பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஜுக்கு ஒரு புசில் அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃப்ரேம்லாம் தேவைப்படாத நம்ம டெலீட் பண்ணிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி அந்த ஷீட்டை டெலீட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ராக் பண்ணி. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம ஈஸியாக செட் பண்ணிவிட்டு நம்ம அமேசானில் பெஸ்ட்டு செல்லர் எப்படி போட்டிருக்காங்க, அவங்க இன்டீரியர் பேஜ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து A+ கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கவர் பேஜஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சேம் மாடலில் நான் கவர் பேஜஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டு கலர் சேஞ்சஸ் நேவி ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம டார்க்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய மவுஸை பாருங்கள் எப்படி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றத. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மாற்றிக்கலாம் ஃப்ளஷ். அப்புறம் அதை பேக்ரவுண்டில் நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்க முடியும். ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் செட் பண்ணி பார்க்குறேன் எது வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்து தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணும்போது பேக் பேஜுமே சேஞ்ச் ஆகுது இந்த லைன் கிளிக் பண்ணும்போது. ஸோ லேயரில் போய்ட்டு அதை நான் டெலீட் பண்ணிட்டு வேறு இருக்கலாம். நம்ம KDPயில் டவுன்லோட் பண்ணது பேக் கவருமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம அதை கரெக்டாக பார்க்கணும், எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சொல்யூஷன் பேஜ் இருக்கலாம் அந்த இடத்துல. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக சேம் மாடலில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்பரன்சி மாற்றிடணும். ஓகே, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் போய்ட்டு செலக்ட் பண்ணி இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஷோ லேயர் கொடுத்து நீங்கள் எது மாற்றணும்னு நினைக்கிறீங்க அதை செலக்ட் பண்ணி மாற்றுங்க. நீங்கள் மேனுவலாக அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடும். அதனால நான் அடிக்கடி வந்து ஷோ லேயர் கொடுத்து மாற்றுறேன். இது டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது, சேஞ்ச் பண்ணுங்க. சேம் கலர் கொண்டு வந்துச்சு. வேர்ட் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி என்ன மாற்றணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். சேம் டைமில் எல்லாம் சேஞ்ச் ஆகும். லார்ஜ் பிரிண்ட் வேர்ட் சர்ச் அது கீழே வச்சுக்கணும். அந்த ரெட் கலரில் நம்ம பிக்னு கொடுத்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து பிக்னு கொடுத்து ஸோ போல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்களும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எஃபெக்டில் போயிட்டு கொடுத்து பாருங்கள், இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபாண்ட் சைஸு, ஸ்டைலர் சைஸ் எல்லாமே மாற்றி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணுங்கள். டைட்டில் எதுவோ அது நீங்கள் வந்து பெருசாகவும், சப்டைட்டில் எது அது சின்னதாகவும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம எனக்கு இந்த சொல்யூஷன்ஸை வேறு மாதிரி மாற்றணும் தோணுது. வேறு எதாவது வைக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு சிம்பிளாக க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நான் மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணுறேன் லாஸ்ட்டு.
இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய புக்கில் என்ன இருக்குது, எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பர்சில் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே நீங்கள் கவர் பேஜஸில் மென்ஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து செட் பண்ணணும் கவர் பேஜஸ் அட்ராக்டிவாக. நம்ம பெஸ்ட்டு சில எப்படி போட்டிருக்காங்களோ அதேமாரி மாடலில் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கவர் பேஜஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த 2 வெப்சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம A+ கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போடுறேன். அது எதுக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கவர் பேஜஸ் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம கவர் பேஜஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இன்டீரியர் பேஜஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஃபசில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற வெப்சைட்டு நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கவர் பேஜஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே கைஸ், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் கவர் பேஜஸை. Thank you guys.